ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான சேமியா கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். முக்கியமாக சம்மர் டைமில் சில்லுன்னு அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் எடுத்துக்கும் போது ரொம்பவே உற்சாகமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம நிறைய பழங்கள் நட்ஸ்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப தெம்பாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேமியா சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் கூட நம்ம ஒரு டைம் வறுத்துட்டுறது நல்லது. நீங்கள் வறுக்காத சேமியா எடுக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வறுது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த சேமியான்றதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும். வறுக்காத சேமியானா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேமியா கரெக்டான ரேஷியோ. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேமியா முழுமையாக வெந்துடக்கூடாது, ஒரு 80% வெந்தால் போதும். அப்படி முழுமையாக வெந்துருச்சுன்னா ரொம்ப குழன்னு டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். ஒரு 80% மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் நான் வீட்டிலையே தயார் பண்ணது. கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலையே நம்ம ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணலாம். அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சேமியா 80% நல்லாவே வெந்து வந்துருச்சு. சேமியா கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சேமியா எடுத்துகிட்டு லேசாக கையில் நசுக்கி பாருங்கள். அது 2ஆக உடையணும், நசுங்கக்கூடாது, ஆனால் 2ஆக உடையணும். அது கரெக்டான பக்குவம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சேமியா எடுத்துக்கோங்க. நான் பண்ணுறது போல் பண்ணுங்கள். இப்போ 2ஆவது உடையதில் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடணும். இதை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடியில் தங்கி இருக்கும். அதனால் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துட்டே இருங்க. இது லேசாக கெட்டியாக ஆரம்பித்ததும் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வரது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அதே சமயம் நம்ம பாலும் நல்லா திக்காயிருச்சு. நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம்ல, அதனால் இது நல்லாவே திக்காக இருக்குது. பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த டைமில் இதை வேறொரு பவுலில் மாற்றிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை அசம்பிள் பண்ணலாம். இப்போ இது நல்லாவே சில்லுன்னு இருக்குது. அதுக்கு நான் ஊற வச்ச சப்ஜா விதை ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சப்ஜா விதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். தண்ணியில் சீக்கிரமாக ஊறிடும். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் மாதுளம்பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஃப்ரூட்ஸோட அளவு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சேமியா கஸ்டர்டை சேர்த்துருங்க. ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியில் பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, அதுக்கப்புறமா வாழைப்பழம், ஆப்பிள், இந்த மாதிரி என்ன பழம் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ அடுத்து ஒரு லேயர் பழம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் பிஸ்தா அதுக்கப்புறம் பாதாம் 2ம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே ஊற வச்ச சப்ஜா விதை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலே ஒரு லேயருக்கு மட்டும் நம்ம செஞ்சு வச்சுருக்க சேமியா கஸ்டர்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் ஃப்ரூட் லேயர் க்ரியேட் பண்ணணும். நான் இந்த இடத்துல டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். எனக்கு டூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப பிடிக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸே சேர்க்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக சப்ஜா விதை,
இதே மாதிரி உங்கள் கிளாஸ் வந்து ஃபில் ஆகுறது வரைக்கும் லேயர்ஸ் வந்து நிறச்சிக்கிட்டே வரணும். கடைசியாக இதில் ஐஸ்கிரீம் வந்து வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நான் வந்து ஹோம்மேட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெசிபியும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக பழம், அதுக்கப்புறமா நட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான சேமியா கஸ்டர்ட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.